நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ தொடர்ந்து ப்ரோ கபடி சீசன் 12 பார்த்தோன்னா முக்கியமான அப்டேட்லாம் வெளிவிட்டுட்டு வராங்க. ஆல்ரெடி நம்ம டீமோட ஹெட் கோச்சா நம்ம சஞ்சீவ் பஜான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸை நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் டோட்டலாக 3 பிளேயர்ஸை தமிழ் லாஸ்ட் டீம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3 பிளேயர்ஸ் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அதை பற்றி. ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்னமும் நிறையவே பிளேயர்ஸை தமிழ் லாஸ்ட் டீம் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்டுமே இதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கபடி பற்றின ரெகுலரான வீடியோஸ் நம்ம சேனலில் எப்போதுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளேயர்ஸாக நம்ம டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த ரிலீஸ் பிளேயர்ஸ் பற்றின அப்டேட்டை இப்போ தொடர்ந்து நம்ம டீம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ ரிட்டென்ஷன் பற்றின ஒரு சில ஹிண்ட்டையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் மூலமாகவும் வீடியோஸ் மூலமாகவும் நாங்கள் இவங்கள தான் ரீட்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் லாஸ்ட் டீம் இன்டெரக்டாக சொல்லாத மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இங்கே மேக்ஸிமம் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிலீஸ் பண்ணுற பிளேயர்ஸை பற்றின அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது டீம்லேருந்து பிளேயர்ஸை வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த டீம்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற பிளேயர்ஸை பற்றின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதையுமே இந்த கேப்பில் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ் லாஸ்ட் டீமில் இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு 20 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 20 பிளேயர்ஸில் நம்ம டீமுக்காக இந்த சீசனில் உருப்படியாக ப்ளே பண்ண பிளேயர்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்ட தான் இருப்பாங்க. அவங்கள தவிர மீதம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளேயருமே தமிழ் லாஸ்ட் டீமுக்காக உருப்படியாக ப்ளே பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. இதில் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா பிளேயர்ஸையுமே தமிழ் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ தமிழ் லாஸ்ட் டீம் தொடர்ந்து ஒவ்வொரு பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இந்த ரிலீஸ் ஆக போகிற பிளேயர்ஸை பற்றின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதுவுமே வராது. அப்படியே இவங்களை பற்றி ஏதாவது ஃபோட்டோ வந்ததுன்னா அது ரிலீஸ் பண்ணுற போஸ்டராக தான் இருக்குமே தவிர இவங்களை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் எதையுமே தமிழ் லாஸ்ட் டீம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ லவ்வர்ஸ் டேக்கு ஒரு 5 பிளேயர்ஸோட ஃபோட்டோவை போட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்களே, அப்போ அந்த 5 பிளேயருமே ரீட்டைன் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அப்படியும் நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே ஒரு 15 பிளேயர்ஸை சொன்னோம்ல மோசமாக ப்ளே பண்ண பிளேயர்ஸ்ன்னு. இதில் இவங்க கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் விட்டு வச்சுட்டு கான்ட்ராக்டில் இல்லாத மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸையுமே பாரபட்சமே பார்க்காம தமிழ் லாஸ்ட் டீம்லேருந்து ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ யாராக வேணால் இருந்துக்கோ, எவனா வேணால் இருந்துக்கோ, தமிழ் லாஸ்ட் டீமுக்கு நீ இதுக்கு முன்னாடி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சீசனில் நீ ஒழுங்காக ப்ளே பண்ணலை. நாங்கள் ஒழுங்காக ப்ளே பண்ணாத பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. சாகில் குலி, அபிஷேக் மரான பிளேயர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாலுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிளியராகவே இருக்காங்க, ஒழுங்காக ப்ளே பண்ணாத எல்லா பிளேயர்ஸையுமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உருப்படியாக ப்ளே பண்ண ஒரு 5 பிளேயர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த 5 பிளேயர்ஸை மட்டும்தான் தமிழ் லாஸ்ட் டீம் இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரீட்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க, இல்லை இவங்கள தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிளேயர்ஸை பற்றி. ஸோ அந்த 5 பிளேயர்ஸுமே ரீட்டைன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் இதிலேருந்து ஒரு சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. யார் அந்த 5 பிளேயர்ஸ்னால், நம்ம தமிழ்நாடு பிளேயரான மாசான முத்து இருக்கார். அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸான நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமி அண்ட் நம்ம மோயின் சஃபாக்கியுமே இருக்காங்க. அண்ட் கார்னர் பிளேயர்ஸான நிதேஷ்குமார் அண்ட் நம்ம கேப்டன் சாகராத்தி, இந்த 5 பிளேயர்ஸ் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா கொடுத்த வாய்ப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்ட பிளேயர்ஸ்னால் அது இவங்க தான். அண்ட் அதே சமயம் கேப்டன் சாகராத்தி இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ணலை. ஸோ அவர் எப்போ வந்தாலுமே நல்லா ப்ளே பண்ணிடுவார். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டில் போட்ட 5 பிளேயர்ஸ் இருக்காங்களே, இந்த 5 பிளேயர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணது எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் மேனேஜ்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தமிழ் லாஸ்ட் டீமோட சிஇஓவுமே இதில் உள்ளே வந்து தலையிட்டிருப்பார். அண்ட் இது போக அசிஸ்டன்ட் கோச்சு, நம்ம ஹெட் கோச்சு எல்லாருமே சேர்ந்து தான் இந்த 5 பிளேயர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலேயும் இதை சுருக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக நம்ம ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்யான் கையில் தான் இருக்குது. ஸோ இன்னமும் டீட்டெயிலாக ப்ராப்பராக அனலைசஸ் பண்ணி சஞ்சீவ் பல்யானுக்கு தேவையான ஒரு சில பிளேயர்ஸை இதிலிருந்து அவர் எடுப்பார். பட் அவர் ஹெட் கோச் ஆகும்போதும் சரி, அண்ட் டீமோட முடிவும் என்னவாக இருக்குன்னா, ஒரு புது டீமை உருவாக்கணும், புது பிளேயர்ஸ் எடுக்கணும், புது டீமை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப என்ன தான் இந்த 5 பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலுமே இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண பிளேயர்ஸ் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. சரி, ரீட்டைன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இப்போ பேசிக்காக சஞ்சீவ் பல்யானுக்கு எந்த பிளேயர்ஸை பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும்தான் இப்போ ரீட்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாகராத்தியை ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தோன்னா 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னா சாகராத்தி அதிகமாக இன்ஜுரி ஆகிறாரு. கடைசியில் ஒரு சில மேட்சஸ்லாம் அவர் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஃபீவர் வந்தாலே மேட்சஸ் எதுவுமே ப்ளே பண்ண மாட்டேக்காரு. இவர் தான் கேப்டன். ஸோ 12 மேட்சஸ்மே ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். பட் தமிழ் லாஸ்ட் டீம் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இவரை ரிலீஸ் பண்ணால் இவரே மாதிரி வேறு எந்த பிளேயருமே நமக்கு கிடைக்க மாட்டாங்க. சாகராத்தி மாதிரியான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுக்கிறது கஷ்டம்.
ஸோ சாகர் தான் நம்ம டீமோட கேப்டன். சாகர் தான் நம்ம டீமுக்கு வேணும் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃபோட்டோ கூட சேர்ந்து ஒரு வீடியோவும் வந்திருக்குன்னு. அந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில ஒரு 10 செகண்ட்ல சோகமா ஸ்டார்ட் பண்ணாய்ங்க. சோகமான பிஜிஎம்லாம் போட்டு ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாங்கங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. அந்த வீடியோவோட ஆரம்பத்த பார்க்குறப்ப நெறைய பேர் என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, சாகரா தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நெனச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கமெண்ட் செக்ஷன்லயுமே எல்லாருமே அத தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா, இதே மாரி சோகமான ஒரு வீடியோவ போட்டு தான் நம்ம அபிஷேக்கையுமே தமிழ் தலாஸ் டீம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இதே மாரி தான் சாகரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில, ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சு பாட்ட சேஞ்ச் பண்ணிட்டு, சாகர் நீங்க தமிழ் தலாஸ் டீமுக்காக எப்படி இருந்தீங்க? எப்படிப்பட்ட ஒரு பிளேயரா இருந்தீங்க? கேப்டன் கூல் நீங்க போன சீசன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி வீடியோ அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா சேஞ்ச் ஆச்சு. ஸோ, இந்த வீடியோவ இந்த சமயத்தில அப்லோட் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்குறப்ப, மேக்ஸிமம் சாகராத்தி டீம்ல கன்டின்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதா இருந்தா, கண்டிப்பா இந்த மாரி சோகமா ஆரம்பிச்சு, கடைசியில இந்த மாரிலாம் ட்விஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. டைரக்ட்டா அபிஷேக் ரிலீஸ் பண்ண மாரி, சாகில் குலியாவ ரிலீஸ் பண்ண மாரி ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ, ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற காரணமா தான், சாகர் ரத்திக்கு இப்ப கேப்டன் கூல்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி பில்டப்லாம் பண்ணி தமிழ் தலாஸ் டீம் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ, சாகர் கண்டிப்பா தமிழ் தலாஸ் டீம்ல சீசன் 12ல இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி நம்ம நிதேஷ் குமார கண்டிப்பா தமிழ் தலாஸ் டீம் ரீடெயின் பண்ணிருவாங்க. அண்ட் அதே மாரி மொயின் சஃபாகியுமே ரீடெயின் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, இப்ப இந்த 5 பிளேயர்ஸ்ல யார பத்தி தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்கன்னா, நம்ம மாசான மூத்துவ பத்தி அவங்க யோசிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா, அவர் விளையாண்டதே 1, 2 மேட்சஸ் தான். ஸோ, அதுல ஒரு மேட்ச் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ, அந்த ஒரு மேட்சுக்காக ரீடெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இங்க வருது. அண்ட் அதே மாரி தான் நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமியுமே பஸ்தாமி ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு அந்த பொசிஷன்ல. ஒரு பேக்கப் பிளேயரா இருந்து இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஓரளவுக்கு டீசென்ட்டா மேனேஜ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் பஸ்தாமியுமே நெறையவே தப்பு பண்ணிட்டு இருந்தாரு. அப்பப்ப அதிகமான அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி மிஸ்டேக்குமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ, தமிழ் தலாஸ் டீம் யோசிச்சு கொஞ்சம் டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா அவர ரீடெயின் பண்ணா கண்டிப்பா அடுத்த சீசனுமே ஓரளவுக்கு பேக்கப்பா நல்லா பண்ணிருவாரு. பட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீம் இத விட பெட்டரான பேக்கப்ப ரெடி பண்ணிட்டாங்கன்னா, இவர ரிலீஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பிளேயர ரீடெயின் பண்ணணும்னா, அவங்களோட சேலரி போக எக்ஸ்ட்ரா 20% குடுத்து இங்க ரீடெயின் பண்ணணும். ஸோ, அதனால ரீடெயின் பண்றதுக்கு நெறையவே பிளேயர்ஸ தமிழ் தலாஸ் டீம் யோசிப்பாங்க. ஸோ, ரிலீஸ் பண்ண போற பிளேயர்ஸா இந்த 5 பிளேயர்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா மாசானா முத்து அண்ட் நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமி மேக்ஸிமம் இத ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா கூட இருக்கலாம். அண்ட் ரீடெயின் பண்ணாலும் பண்ணலாம். பட் அவங்க முன்னாடி பேசினத வச்சுலாம் பார்க்குறப்ப ரீடெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இதையும் தாண்டி கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸான நம்ம தீரஜ், அனுஜ் கோடே அண்ட் நம்ம தமிழ்நாடு பிளேயரான ராம்குமார் மாயாண்டி இந்த 3 பிளேயருமே நெக்ஸ்ட் இயருக்கு கன்டின்யூ ஆயிருவாங்க. நரேந்தரையுமே 3 வருஷம் கான்ட்ராக்ட்ல ரீடெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, அடுத்த 2 சீசன்ல கண்டிப்பா நரேந்தருமே நம்ம டீம்ல இருப்பாரு. பட் என்ன பயமா இருக்குன்னா, இதே மாரி தான் ஆஷ்டன் குமாருக்குமே 2025 வரைக்குமே கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருந்தாங்க. பட் சீசன் 11 அப்ப கான்ட்ராக்ட் ஆவது மெய்ர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ்டன் குமார தூக்கி வெளிய வீசிட்டாங்க. அதே மாரி இப்ப நரேந்தரையுமே வீசினாலும் வீசலாம். பட் கான்ட்ராக்ட் இருக்கு. பட் இது ஒண்ணும் அந்த என்வைபி மாரி ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. என்வைபிக்கு அப்புறம் அந்த ரீடெயின்ட் என் பிளேயர்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் உண்டு. அந்த 3 வருஷத்துக்குமே சேர்த்து ரீடெயின் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுல வேற ஏதாவது பர்சனல் ரீசன் சொல்லிட்டு மாற்றத்த கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். பட் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நரேந்தர் அவ்வளவுக்குள்ள சீக்கிரமா அவங்க எடை போட மாட்டாங்க. தமிழ் தலாஸ் டீமுக்கு எப்படி சாகர் ஒரு ஐகானிக்கான பிளேயரா பார்க்கப்படுறாரோ, அதே அளவுக்கு ஈக்குவலான ஐகானிக்கான பிளேயரா நம்ம நரேந்தர் கண்டோலாவையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ, சாகர் இன்ஜூரி மோசமா ப்ளே பண்ணாரு. ஸோ, அதனால கேப்டன் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இன்னொரு வாய்ப்பு குடுப்பாங்க. ஸோ, அதே மாரி தான் இங்க நரேந்தர் கண்டோலாவுக்குமே ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்காரு. போன சீசனும் 88 பாயிண்ட் எடுத்துட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் இன்ஜூரி ஏற்பட்டது. அதனால தான் ப்ளே பண்ணல. ஸோ, ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணிட்டாரு. ரீடெயின் பண்ணிருவாங்க அவர. ஸோ, இப்போதைக்கு கான்ட்ராக்ட்ல ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ, இது போக அந்த 5 பிளேயர்ஸ்ல இருந்து மினிமம் ஒரு 3 பிளேயர எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமோட ரிட்டென்ஷன்ல ஓரளவுக்கு கன்ஃபார்ம் சொல்லக்கூடியது 6 பிளேயர்ஸ் தான். இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற 4 பிளேயர்ஸ் அண்ட் இது போக நிதேஷ் குமார் அண்ட் சாகராத்தி. ஸோ, இந்த 6 பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு கன்ஃபார்ம். அண்ட் இதையும் தாண்டி நம்ம மொயின் சஃபாகி, அமீர் ஹுசைன் பஸ்தாமி, மாசானா முத்து மரண பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நம்ம சஞ்சு பல்யான் அவர்கள் தான் எடுப்பாரு. ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதிலிருந்து எத்தனை பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணலாம், எத்தனை பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திடீர்னு அந்த லிஸ்ட்டில் சொல்லாத ஒரு சில பிளேயர்ஸையும் அவங்க ரீடெயின் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீம் பண்ணவங்க தான். ஹிமான்ஷு யாதவ் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை திடீர்னு ரீடெயின் பண்ணாலும் எங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொரு அப்டேட்டாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ, எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.